என்று ஆண்டவர் உம்மை அறிகிற ஆண்டவர் அறிவுக்குள்ளா வரும்போது நான் நீதிமான் என்று அறிவிக்கிறதை நான் பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். என்னையா நீ நீதிமான் என்று சொன்னேன்? சொல்லுங்க எல்லாருமே, என்னையா நீ நீதிமான் என்று சொன்னேன். சான்ஸே இல்லை ஆண்டவரே, எந்த வகையிலும் இது வழியே இல்லை என்னை நீ நீதிமான் என்று சொல்ல. இந்த உலகத்தை கெடுத்தவனே நான் தான், உம்முடைய சுற்றிப்பை கெடுத்தவனே நான் தான். சிங்கம் இன்னைக்கு பாய்ந்து போய் ரத்தத்தை குடிக்கிறது என்றால் அந்த கெடுதலுக்கு காரணமே நான் தான். கழுதை இன்றைக்கு கழுதை என்று அழைக்கப்பட்டு கேவலமான சிருஷ்டி என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணமோ நான் தான். நாய்கள் இன்னைக்கு சாப்பாடு இல்லாம தெரு தெருவா அலைஞ்சி இன்னைக்கு ஆண்டவருடைய சுற்றிகள் எல்லாம் அங்கலாய்த்து, உணவில்லாமல் அங்கலாய்த்து, குருவிகள் எல்லாம் அங்கலாய்க்கிறதுக்கும் இந்த சுற்றிப்பை அசிங்கப்படுத்தினதுக்கும் காரணம் நான் தான். இதுல ஏதும் என் அன்பை நாம் பார்த்திட முடியாது, ஏதும் அல்லப்பா. எல்லாமே உம்முடைய அன்பம், உம்முடைய இரக்கம்தான் பெரிதாக. ஏனெனில் என்னை நீதிமான் ஆக்கினதே நீர் தான். ஏன்னா ஆண்டவரே, நீர் ஒருவனை நீதிமானாக்கினார் அவனை குற்றவாளி என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று ரோமரில் சொல்லப்பட்டதை நாங்கள் நினைவுறுகிறோம். சொல்லாமா கர்த்தரை பார்த்து? நன்றி ராஜா. இன்னமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பே நான் என்ன சொல்ல. இன்னமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பே நான் என்ன சொல்ல. போது பின் தொடர்ந்து வந்தீரே, பாவ சேற்றில் வீழ்ந்த போது தூக்கி எடுத்தீரே. தடுமாறின போது பின் தொடர்ந்து வந்தீரே, பாவ சேற்றில் வீழ்ந்த போது தூக்கி எடுத்தீரே. கரம் பிடித்த உண்மை நான் உதறி தள்ளினே, உலக இன்ப கண்டு நான் தடுமாறினே. இந்த உலக இன்ப கண்டு நான் தடுமாறினே, மீண்டும் தடுமாறினே. இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல. கண்களை மூடி கர்த்தரை பார்த்து, தேவனாகிய கர்த்தாவே, கிறிஸ்துவை நீ நொறுக்க பண்ணினதும் அவர் பேர் மீது எல்லா குற்றங்களும் சுமத்தியதும் ஒரு வகையில் பார்க்கும்போது கர்த்தாவே, குற்ற உணர்வு எங்களுக்குள்ள வந்தாலும் நீதி நாங்கள் அறியாமல் இருப்பதனால் வேற என்ன சொல்ல முடியும்? நன்றி அப்பா, நன்றி. மாம்ச இச்சை பொருளாசை என்னை துரத்தவே, லோத்தின் மனைவி போல நான் திரும்பி பார்த்தனே. மாம்ச இச்சை பொருளாசை என்னை துரத்தவே, லோத்தின் மனைவி போல நான் திரும்பி பார்த்தனே. துளி விஷத்தை மனதுக்குள்ள அனுமதிக்கவே, விளைப்பயிராய் தடுமாறினே. இயேசு அப்பா உம்மை விட்டு ஒளி தோடினே. இயேசு அப்பா உம்மை விட்டு நான் ஒளி தோடினே. மீண்டும் 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 ஒளி தோடினே. மீண்டும் 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 நானே ஒளி தோடினே. இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல. கர்த்தாவே, விழுகிற மனிதனையும் நிற்கிற மனிதனையும் பார்த்து நீங்க சொன்ன வார்த்தை, நிற்கிறவன் விழாமலும் விழுந்தவன் அப்படி இல்லாமலும் விழுந்திருக்க கடவன் என்று சொல்லி நீர் மீண்டும் எங்களை பலப்படுத்துவதற்காக தான் பார்க்கிறேன். பரிசுத்தமுள்ள நாமத்தை எண்ணி நாங்கள் துதித்து மண்டையில வருகிறோம் அப்பா. நன்றி.
எத்தனையோ பேர் இருந்துமே பணப்பதவி புகை வகட்டு எல்லாம் இருந்துமே என்னை சுற்றி எத்தனையோ பேர் இருந்துமே பணப்பதவி புகை வகட்டு எல்லாம் இருந்துமே அலையிறவுகள் பணம் அடைந்து தனித்திருந்தேனே மீண்டும் ஒரு நாள் அவர் மடியில் மனம் கசந்தேனே இயேசு அப்பா என்னை மீண்டும் மீட்டெடுத்தாரே இயேசு அப்பா என்னை மீண்டும் மீட்டெடுத்தாரே மீண்டும் 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 மீட்டெடுத்தாரே மீண்டும் 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 அன்பால் மீட்டெடுத்தாரே இன்னுமா என் பேரில் நம்பிக்கை என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல நான் என்ன சொல்ல இன்னுமா என் பேரில் நம்பிக்கை என் அப்பாவுக்கு இன்னும் நான் செல்லப்பிள்ளை செல்ல பிள்ளை நன்றி ராஜா, நம்முடைய அருமையான வேத வசனத்திற்காகவும் நீர் ஏற்படுத்திய சபைக்காகவும் நீர் ஏற்படுத்திய நாளுக்காகவும் நீர் ஏற்படுத்திய மாதங்களுக்காகவும் முக்கியமா நீர் ஏற்படுத்தி கொடுத்திய வாழ்வுக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சூரியனால்தான் முழு உலகமே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு பக்கம் சத்தியம்தான் எங்களுக்கு தெரியும். 4வது நாள் தான் சூரியனே வந்தான் என்று சொல்லும் போது அது மீண்டும் எங்களுக்கு கேள்விக்குரியதாய் மாறுகிறது. அதுபோல அறிவியலை நோக்கி செல்லுகிறவர்களுக்கு கேள்வியாய் இருந்தாலும் தாங்குகிறவர் சூரியனே தாங்குகிறவர் நீர் என்று சொல்லும் போது சூரியன் எங்கனை தாங்குகிறது என்று சொல்லுவது எங்களுக்கே அது சிறுசாய் இருக்கிறது.